யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேமில் அவர் நடந்து போகிற வழியில் பிறவி குருடன் ஆகிய ஒரு மனிதனை அவரும் அவருடைய சீஷரும் கண்டார்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம்? ஏன் இப்படி அவன் குருடனாய் வேதனையில் உட்கார்ந்திருக்க வேண்டும்? இது இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்பதான ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும் பொருட்டு அப்படி பிறந்தான் என்று ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் தரையிலே துப்பி சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி சீலோவாம் என்கிற குளத்தில் போய் கழுவு என்பதாக ஆண்டவர் சொன்னார். சீலோவாம் என்கிற அந்த குளம் இப்பொழுதும் எருசலேமில் அது இருக்கிறது. அங்கே போய் அவன் கழுவின பொழுது பார்வை அடைந்தான். பிறவி குருடனாக இருந்த அவன் அற்புதமாக பார்வை அடைந்தான். அந்த பட்டணமே அதை கேள்விப்பட்ட பொழுது ஆச்சரியப்பட்டது. அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அற்புதம் தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் குருடர்களுக்கு பார்வை அளித்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகளையும் சொஸ்தமாக்கினார். பலதரப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து அவருடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். தாகோது என்கிற ஒரு இடம் அங்கு இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டத்தை அங்குள்ள மிஷினரிகள் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அங்கு இது போன்ற இரவு நேரத்தில் கூட்டம் நடத்த முடியாது. ஏனென்றால் பஸ் வசதி இங்கு இருக்கிறபடி அங்கு இருப்பதில்லை. ஆகவே காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து 3 மணிக்கு முடிவடையும். பல இடத்திலிருந்து ஜனங்கள் திரளாய் கூடி வந்து அங்கே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் அமர்ந்திருந்ததை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்களுக்கு இயேசுவை பற்றி இங்கு சொல்லுகிறார்கள் என்பதுதான் தெரியும். மற்றபடி இந்த ஊழியக்காரர் எங்கிருந்து வருகிறார், எப்படிப்பட்டவர் தெரியாது. இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள். அதற்கு அவ்வளவு கூட்ட மக்கள் வந்திருந்தார்கள். நான் ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்த போது அவர்களுடைய பீலி மொழியில் அந்த மிஷனரி மொழிபெயர்த்து அந்த மக்களுடைய பாஷையிலே அதை சொன்னார்கள். நான் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் பிரசங்கம் பண்ணி முடித்து ஜெப நேரத்தில் சொன்னேன், வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களில் கரங்களை வைத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என்னை குணமாக்கன்னு கேளுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று வழி நடத்தினேன். ஒரு 5-10 நிமிடம் ஜெபம் நடத்தப்பட்டது. ஜெபம் முடிந்தது. அந்த நேரத்தில் அவள் ஜெபிக்கிற நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினர். இயேசு கிறிஸ்து அந்த பெயரை அவங்க சொல்லும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினதை என் ஆவியிலே தெளிவாய் உணர முடிந்தது. அநேகர் குணமாக்கப்பட்டு விடுதலை பெற்றதை நான் உணர்ந்தேன். ஆகவே சுகம் விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தலாம். நீங்க ஜெபித்தீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தார், என்ன அற்புதம் நடந்தது என்பதை சொல்லலாம் என்று சொன்ன பொழுது ஒரு 100 பேர் கியூவில் நின்று விட்டார்கள். பெரிய கியூவில் வரிசையா நின்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய கட்டி மறைந்து விட்டது, என்னால் நடக்க முடிகிறது, பலதரப்பட்ட சாட்சியை சொன்னார்கள். ஆனால் அந்த நாளில் எல்லாவற்றை விட மறக்க முடியாத ஒரு அற்புதம், இந்த மக்கள் சாட்சி சொல்லி கொண்டிருந்த நேரம் திடீரென்று கூட்டத்தின் மத்திய பகுதியில் ஒரு வாலிப மகள் எழுந்து நின்றாள். அவள் சத்தமிட்டாள், பலத்த சத்தத்தோட கூட. என்னால் மேடையிலிருந்து அவளை பார்க்க முடிந்தது. கரமுயர்த்தி சத்தமிட்டாள். எனது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். என்ன நடக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை.
என்னதென்று விசாரித்த பொழுது சொன்னார்கள், அவளுக்கு பிறவிலேயே கண் தெரியாது, பிறக்கும் பொழுதே குருடாக பிறந்த ஒரு மகள், வாலிப வயதாகிவிட்டாள். அவளுடைய பெற்றோர் இந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவளும் கூட்டத்திற்கு உட்கார்ந்து வசனத்தை கவனமாய் கேட்டாள். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அன்பை கேள்விப்பட்ட பொழுது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், அப்படியானால் இயேசு எனக்கு ஒரு கண் பார்வை தருவார் என்று. ஜெப நேரத்தில் பிறவிலேயே அவளுக்கு கண் பார்வை இல்லை. தன்னுடைய 2 கண்களிலும் தன் கரங்களை வைத்து இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பித்தாள். 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெப நேரத்தில் அவளும் விடாமல் ஜெபம் பண்ணினாள். ஜெபம் முடிந்தது. தன் கைகளை எடுத்த பொழுது கண்களிலே பார்வை வந்திருந்தது. எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். பிறக்கும் போதே அவளுக்கு கண் தெரியாது. வாழ்க்கையில முதலாய் உலகத்தை அவள் பார்க்கிறாள். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு முக மலர்ச்சியோடு சத்தமிட்டு அவள் வந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த பெண் மீது நான் கரம் வைத்து ஜெபம் பண்ணவில்லை. அவளுக்காக பிரத்யேகமான ஜெபமும் ஏறெடுக்கப்படவில்லை. அவள் கூட்டத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். இயேசு அவளுக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் இந்த கூட்டத்தில் எங்கே அமர்ந்திருந்தாலும், எங்கே நின்று கொண்டிருந்தாலும், உங்கள் அருகில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. அவருடைய கண்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கவனித்து பார்க்கிறது. நீங்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறீர்கள், என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டுமென்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் ஒவ்வொருவரையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணுவீர்கள், எப்பொழுது கூப்பிடுவீர்கள், உங்களுக்கு அற்புதம் செய்யலாம் என்று அவர் காத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன் இவன் குருடனாய் பிறந்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். இயேசு கிறிஸ்துவுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொருட்டு, அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் இவன் மூலம் மகிமைப்படுவதற்காக இப்படி பிறந்தான். இயேசு இவனுக்கு செய்த அற்புதத்தை நிமித்தம் எருசலேமில் இருக்கிற மத தலைவர்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு குழப்பம் உண்டானது. ஒரு பிறவி குருடன் எப்படி பார்வையடைய முடியும்? அப்படியானால் இந்த இயேசு யார்? அவர் மீது பொறாமை கொண்ட மக்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்தார்கள் என்பதாய் பார்க்கிறோம். அவர் அற்புதம் செய்து ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுவதற்காக அப்படி பிறந்தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்துக்காக நாங்கள் சென்றிருந்தோம். அங்குள்ள சிஎஸ்சி ஆலயத்தில் கூட்டம் நடைபெற்றது. ஒரு நாள் பகல் நேரம் அந்த சபை ஊழியர் வந்து சொன்னார், ஐயா, எங்க சபையை சார்ந்த ஒருவர் திடீரென்று கை கால்கள் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகிவிட்டார். அவரால் நடந்து சர்ச்சுக்கு கூட வர முடியாது. அதனால் அவருடைய வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு கூப்பிட்டார். அப்பொழுது சரி ஐயா, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி நானும் என்னோடு கூட இந்த குழுவினரும் அவளோடு கூட ஜெபிப்பதற்காக போனோம். அந்த வீட்டிற்குள்ளே போனால் நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரர் படுத்த படுக்கையில் இருக்கிற 2 கையும் காலும் செயலற்று போய்விட்டார். ஆனால் பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது. அப்படியே படுத்த படுக்கையில் இருந்தார். அவருடைய மனைவி சின்ன சின்ன பிள்ளைகள் வைத்துக்கொண்டு கண்ணீரோடு நின்றார்கள். அவர் வேலை செய்தாதான் குடும்பம் சாப்பிட முடியும். இப்ப வேலை செய்ய முடியாது. சில மாதமாய் படுத்த படுக்கையாகிவிட்டார். என்னென்னவோ வைத்தியெல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒன்றிலும் ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. அந்த சகோதரனுடைய கண்ணீர் என் உள்ளத்தை உடைத்தது. நான் ஒரு காலத்தில் என் 14 வயசுல இருதயம் வீங்கி வலது கால் செயலற்று நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருந்தேன். அப்போ நாங்கள் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். பாடியில தான் நாங்கள் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் அங்கே ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். மரணப்படுக்கை. என் தாயார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார்கள். மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். இவன் பிழைப்பது கடினம், மரித்து விடுவான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி மரண படுக்கையில் இருக்கிற சமயம்தான் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். சாமுவேல் நீ ஒரு அண்ணன் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அவங்க என்னுடைய குடும்ப நண்பர், அவ்வளவுதான்.
என் மகனை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டபோது என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படிட்டு அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிக்கிற சமயம்தான் ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது. இயேசு என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டார், மரண படுக்கையை மாற்றினார். நொண்டியாய் கிடந்த நான் உடனே எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். அற்புதமான சுகத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். இந்த அற்புதம் நடந்தது பாடியில தான். பாடி மெயின் ரோட்ல முன்னால கடை, பின்னால் எங்களுக்கு வீடு. எனக்காக ஜெபித்த அந்த சாமுவேல் என்ற அண்ணனை இப்பவும் பாடியில தான் அவள் இருக்கிறார்கள். அந்த அற்புதத்தை இயேசு எனக்கு செய்த பிறகுதான் வேதத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்து இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு அற்புதம் செய்தார். நான் நடக்க முடியாமல் படுத்திருக்கிற அந்த சகோதரனை பார்த்தபோது என் தாயார் வடித்த கண்ணீர் நான் படுக்கையில் இருந்ததான் ஞாபகத்தில் வந்தது. அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் 2-3 பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள். பரிதாபமாய் இருக்கிறது. என் இருதயம் உடைந்தது. ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் இப்படிதான படுத்திருந்தேன், என்ன சுகமாக்கினீரே. இந்த சகோதரனுக்கு ஒரு அற்புதம் செய்யும், அந்த சகோதரனுடைய கண்ணீரை பாரும் என்று என் இருதயம் கதறி கொண்டிருந்தது. என் இருதயத்துல வேதனையோடு நான் செபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். மகனே, நான் அவனை சுகமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான், நீ கேளு என்றார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சுகமாக்குவேன் அவர் சொல்லிட்டார், அவர் மாற மாட்டார். உடனே நாங்கள் எழுந்து அவருடைய படுக்கையின் அருகிலே போனோம். அவரை தூக்கி உட்கார வைக்க சொன்னபோது 2-3 நண்பர்கள் வந்து படுக்கையில் ஒரு தூக்கி உட்கார வைத்து பின்னால் இருந்து அவரை தாங்கி பிடித்து கொண்டார்கள். என்னால் 2 கை அப்படி செயலற்று இருக்கிறது, காலம் செயலற்று கிடக்கிறது. அவரை தூக்கி உட்கார வச்சு 2-3 பேர் சேர்ந்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, இயேசு உங்களை சுகமாக்குவார். அவர் சுகமாக்கினால் நீங்கள் அவருக்கு என்ன செய்வீர்கள்? இயேசு உங்களை சுகமாக்கினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். நாம் என்ன சொல்லுவோம்? உங்க ஊழியத்தை காணிக்க தந்துடுறேன், அல்லது ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறேன், ஒரு ஃபேன் வாங்கி போடுறேன், ஏதோ ஒரு பொருத்தனை ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லக்கூடும். அவர் என்ன சொல்லுவார் என்ற அவருடைய முகத்தை பார்த்தேன். அவர் அப்படியே என்னை பார்த்தார். ஒரு நிமிஷம் யோசித்தார். அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் பார்க்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் என்பார். இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அந்த வார்த்தை சொன்ன போது ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைந்தார். அவர் எதிர்பார்க்கிற நம்முடைய பணத்தையோ பொருளையோ அல்ல, அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும், அவர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அவர் மகிமைப்பட வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அதை அவர் சொன்னார். என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ இந்த சகோதரர் சொல்லுகிறாரே என்று. நாங்கள் ஒரு 3-4 ஊழியர்கள் இருந்தோம். எல்லாரும் அவர் மேல கரம் வைத்து சில நிமிட நேரங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபித்து அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டோம். அவர் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டார். உடனே நடந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்த போது அந்த தெருவில் இந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். அன்றைக்கு மாலையில கூட்டத்துக்கு ஆலயத்தில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் இயேசுவை மகிமைப்படுத்தினார். இயேசு என்னை குணமாக்கி விட்டார், இயேசு என்னை நடக்க செய்தார், எனக்கு அற்புதம் செய்தார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான், இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார். இயேசுவை மகிமைப்படுத்த அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த உங்களை அர்ப்பணித்தார், இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவளாக இருக்கலாம், நடக்க முடியாத நிலைமையில் வந்திருக்கலாம். எந்த வியாதியானாலும் சரி, இன்றைக்கு இயேசு குணமாக்குவார். என்ன பிரச்சனையினாலும் சரி, இயேசு இன்றைக்கு விடுதலை தருவார். நீங்க இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். யார் யார் அவரை மகிமைப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார்.